ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ட் ஃப்ரெண்ட்லி. திஸ் அர்ஜுன். இன்னைக்கு நம்ம எந்த ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான்காம் விதி. பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ நம்ம எல்லாரும் இன்செப்ஷன் படம் பார்த்துருப்போம். கிறிஸ்டோபர் நோலனுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம். அதாவது 3 வருஷம் ஸ்க்ரீன் பிளே எழுதின படம். ஸோ அதே மாதிரி கனவை வச்சு ஒரு படம். கனவு நம்ம எல்லாருக்கும் வரும். அழகிய தோன்மகனில் பின்னால் நடக்க போகிறது முன்னால் தெரியும். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ரிலேட்டடான விஷயம் தான். ஒரே கனவு 4 பேருக்கு வரும். ஸோ ஒரு கனவோட கண்டினியூட்டி இன்னொருத்தங்களுக்கு அப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்கோம். ஸோ நியூட்டன் 4th law அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் நெட்டில் தேடி பாருங்க. ஸோ நானே சொல்ல வேணாம், நீங்கள் தேடி பாருங்க. ஸோ அதை பேசிஸில் வச்சு எடுத்துக்கிறாங்க. பொதுவாக நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரி பார்ப்போம். கொஞ்சம் வித்தியாசமான கதைகள் எல்லாம் நம்ம தமிழ் படத்தில் எப்போது ரேராக தான் பார்க்க முடியும். ஸோ ஷார்ட் ஃபிலிம் நிறைய பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அட்டெம்ப்ட் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தோடைய டைரக்டர் வந்து அனு சத்யா. அண்ட் இந்த படத்தை பற்றி டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ ஓப்பனிங் வந்து இவர் தீபக் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்துருப்பாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு கனவு வரும். ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்காண்டி வெளியே போகிறான். ஸோ ஒரு பையன் அவன்கிட்ட சாக்லேட் கேட்குறான். ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு ரெட் கலர் சுடிதார் போட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் அவங்க பேஸ் எதுவும் தெரியல. ஸோ இந்த கனவோட கண்டினியூட்டி அடுத்தவங்களுக்கு வருது. அவங்க வந்து ஈஸ்வருங்கிற ஒரு கண்ணு தெரியாதவர். ஸோ கண்ணு தெரியாதவங்களுக்கும் கூட கனவு வரும் அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கனவு எப்படி இருக்கும், ஏன்னா அவங்க பை பேட் பிளைண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து கனவு வந்து ஒரு ஸ்மெல்லாக இருக்கலாம், சம் ஃபீலிங்ஸு, டச்சிங் மூமெண்ட் அந்த மாதிரி கூட வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்காங்க. இந்த விஷயம் நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கனவு வச்சு சொன்ன தெரியுமா, அவர் வந்து ஃபேஸ்புக் லைவ் போடுவார். ஸோ அதை வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் பார்ப்பாரு, விக்ரம் சொல்லுவார். ஸோ இவர் வந்து நம்ம பழைய சன் டிவிலலாம் வந்து ராம் சார் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு அவருக்கு கொடுத்த ஒர்க்கை. அண்ட் இந்த எல்லாத்தையும் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி ஒருத்தவங்களுக்கு கரெக்டாக தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ருத்ரான்னு ஒருத்தவங்க ஒரு மீடியாவில் வேலை பார்க்குற பொண்ணு, அதுக்கப்புறம் மங்கைன்னு ஒரு திருநங்கை, ஸோ அவங்க பரதநாட்டியம் சொல்லி கொடுக்கக்கூடியவங்க, அப்புறம் ஆல்பர்ட்னு சொல்லி யதார்த்தமாக கதைக்குள்ளே வரக்கூடிய ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி வேற மாதிரி ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் ஒருத்தருக்கு அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நமக்கு கட்டாயம் வரணும்னு சொன்னால் அதோட ஈர்ப்பு கரெக்டாக நம்மளை அந்த விஷயம் தேடி வரும் அப்படிங்கிறத கரெக்டாக காமிச்சிருக்காங்க. இந்த விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட கரெக்டாக எடுத்தவொன்னா படத்துக்குள்ளே போயிட்டாங்க. எந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்குமே கிடையாது. எடுத்தவொன்னா படத்துக்குள்ள ஸ்டோரி ரிவீல் பண்ணி அப்படி போயிட்டே இருக்கும். ஒருத்தர் அடுத்து என்னன்னு போயிட்டு இருக்கும். ஸோ அந்த விக்ரம் அப்படிங்கிற டாக்டர் வந்து அவரை தீபக்கு கூப்பிட்டு கேட்பாரு. ஸோ அவர் ஈஸ்வரை மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மங்கை இன்டர்வியூ எடுக்கும் பொழுது இவங்க போவாங்க, ருத்ரா இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ அவங்களும் சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வருது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் இன்டர்வியூ ஆகி அந்த கரெக்டாக கன்க்ளூஷனுக்கு வந்து விக்ரம் டாக்டர் அவர் சைக்காலஜிஸ்ட் அவர் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அந்த பொண்ணோட பர்த்டே வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பாங்க, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அது லீப் இயர் கரெக்டாக அது சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த கனவுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்பொழுது சூப்பராக சொல்லியிருப்பாங்க. இப்போ இன்செப்ஷனில் வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா லூசி ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்டும் இதுக்கும் வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு பேய் படம் பார்க்கும்போது அந்த பேய் மட்டும் தான் நம்ம கனவுல வரும். அந்த மாதிரி பேய் எக்ஸாம்பிள்ஸு அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. இங்கிலீஷ் வார்த்தை கரெக்டாக அங்கங்கே இங்கிலீஷ் வார்த்தை இருக்கும், அது கரெக்டாக பொருந்திருக்கு. அண்ட் இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அப்நார்மலாக இருந்த விஷயம் என்னன்னா கேமரா ஃப்ரேமிங்ஸ். கரெக்டாக ஒரு ஃப்ரேமிங் செட் பண்ணல. எக்ஸ்ட்ரீம் க்ளோஸர் இந்த மாதிரி மாறி வேற ஆங்கிள் செட் பண்ணாங்க. ஆனால் ஃப்ரேமிங் கரெக்டாக இல்லை. டிஏ கூட இன்னும் பண்ணியிருக்கலாம். அவுட்டோர் ஷூட்டில் வந்து அண்ட் இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸ் வந்து நம்ம ரிவீல் பண்ண வேணாம், நீங்கள் அந்த படத்தில் பாருங்கள். இந்த படத்துக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த படம் ஒரு தடவையாவது பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு வித்தியாசமான முயற்சி. ஸோ நம்ம தான் புதுசாக வரக்கூடிய டேலண்ட்டுக்கு நம்ம தான் என்கரேஜ் பண்ணணும். இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு இந்த டீட்டெயில்டான விஷயங்களை சொல்லி ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரிவ்யூ வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஷார்ட் ஃப்ரெண்ட்லி நாங்கள் பொதுவாக எப்படின்னா ஷார்ட் ஃபிலிமுக்குன்னு சொல்லி டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவை, ஒரு டீம் மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு தேவை. எப்படி சொல்லும்போது நாங்கள் வந்து மலேசியா இன்க்ளூடிங் எல்லா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கும் உங்களோட ஷார்ட் ஃபிலிமை நாங்களே சப்மிட் பண்ணுவோம். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிமை சப்மிட் பண்ணிட்டு உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணாலே போதும். அண்ட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சுத்தியை வச்சு கடைசி அடிக்க வருவார். ஸோ அது பிஓவி ஷார்ட்டாக மாற்றிருக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி டிஐ அண்ட் கலரிங் அந்த மாதிரி கேமரா ஃப்ரேமிங் இந்த ஒரு விஷயம் தான் மிஸ்டேக்காக தெரியுது. அப்புறம் மியூசிக் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. வேற எந்த ஒரு விஷயம் இதில் தப்பாக எதுவும் இல்லை. அண்ட் இந்த படத்தில் நான் ஏதாவது விஷயம் தப்பாக சொல்லியிருந்தோம்னா நீங்கள் அந்த படம் பார்த்துட்டு இதில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஷார்ட் ஃபிலிமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.